இந்த வீடியோவில் நம்ம சென்னை டு ஹைதராபாத் லாங் டிரைவ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். கிட்டத்தட்ட 720 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் காலையில் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்றதுனால எங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் ஜூஸஸ்க்கு தேவையான ஃப்ரூட்ஸும் நாங்கள் வாங்கி வச்சுட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் பிரெட் டோஸ்ட் அண்ட் ஆம்லெட், அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். எப்படி இருக்கு? சூப்பர். எங்களோட போர்ட்டபிள் ஜூஸரில் ஒரு அவகாடோ ஸ்மூத்தி தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா குடித்ததும் வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. கொஞ்ச தூரம் போனதும் நாங்கள் ஒரு காட் செக்ஷனுக்குள்ளே என்ட்ரானோம். சேலம் ஹில்ஸ் சம்திங் இட் சேஸ் காட் செக்ஷன் சாங்ஸ். பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. கொஞ்ச தூரம் போனதும் நான் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் டிரைவ் பண்ணேன். ரோட் இன் மெனி ஷூட்டிங். எங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்துட்ருக்கேன் இந்த மலையை நீங்கள் நிறைய மூவி ஷூட்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். என்ன ஆண்டி? கண்டிப்பா. உனக்கு என்ன படம் ஞாபகம் வருது? வந்து சிங்கம் படம்ல வந்து அந்த மினிஸ்டரை தனியா பர்சனலா சொல்லி அப்படின்னு கொண்டு வரும் சீன். திரும்ப நீங்க ஜாயின் பண்ணுங்க ஜூடிலன்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுவார். அந்த பார்த்தீங்களா? சும்மா ஒரு இன்ட்டு கொடுத்தா உடனே என்ன படம் எல்லாம் சொல்லிடுவான் ஆண்டி பையபோல. ஸோ சாப்பிட போகிறோம் நாங்கள். அதுக்காக ஒரு சூப்பரான லொக்கேஷன் தேடும் போது தான் இந்த லொக்கேஷன் எங்களுக்கு மாட்டிக்கிச்சு. You want it? And you want it? நிறைய போட்டுட்டேன். செல்லோ என்ன சாப்பிடுறீங்க? புளியோதரை, புளி சாதம். நல்லா இருக்கா? 4 o'clockலாம் 600 கிலோமீட்டர். கொஞ்ச தூரம் போன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடர் வந்து ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார். ஒரு லேன் டிசிப்ளின் இல்லை, ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் போகிறது, இண்டிகேட்டர் வந்து ஆன்லேயே இருக்குது, அதையும் கவனிக்கலை. நம்ம ரைட் பண்ணுறது நமக்கு ஃபன் தான் கண்டிப்பாக. பட் அதனால் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடவே கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க என்ன மாதிரி ட்ராவல் மோடில் போயிட்டுருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறவங்களுக்கு வந்து இவர் வந்து நிறைய பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தார். அதனால் நம்ம ஒரு ரைட் போகிறோம் இல்லை நம்ம சிட்டிக்குள்ளேயே ஓட்டுறோம் அப்படின்னா கூட லேன் டிசிப்ளின் வந்து ரொம்பவுமே முக்கியம். அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது நமக்கும் சேஃப், மற்றவங்களுக்கும் சேஃப். இல்லைனா வந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ பார்த்து பத்திரமா போங்க. எஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் இருட்ட கூட இல்லை. ஸோ அது சொல்கிற மாதிரியே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ், இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் நாங்கள் ரீச் ஆகிடுவோம். ஸோ we are on time. வெரி ஏர்லி வந்து பாத்தீங்கன்னா 6:30க்குள்ளேயே வந்து ரூமுக்கு ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமா தானே ஆண்டி? ஆமா, ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணது 11 o'clock பிளான் பண்ணது. ஏன்னா நம்ம மேப்ஸ்ல காமிச்சதே பாத்தீங்கன்னா 13 hours காமிச்சது. ஸோ தட் மீன்ஸ் when we start 13 hoursனா நான் ஸ்டாப். அதனால கூகுள் மேப்ஸ்ல 13 hours ப்ளஸ் சம்திங் காமிச்சது. கூகுள் மேப்ஸ் வந்து எப்பயுமே நான் ஸ்டாப்பாக தான் காட்டும். ஸோ ஸ்டில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணி, லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணி, நடுவில் டீ பிரேக் ஸ்டாப் பண்ணி, ரெஸ்ட் ரூம் பிரேக் ஸ்டாப் பண்ணி எல்லாம் தாண்டியும் நாங்கள் வந்து கரெக்டாக 13 ஹவர்ஸில் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எஸ். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து நான் வந்து மொத்தமே ஒரு 40 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். எனக்கு ரொம்ப டயர்டு. ஆனால் ஆண்டி கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. இன்னும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர் தான் இருக்குது. வெறும்னே ஒரு 80-90லே தான் அந்த பேஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டணும். இல்லை மாமு? 80-90 மேக்ஸிமமே 100 தான். அது எங்க வந்து ரோட் நல்லா இருக்கும் அங்க மட்டும் ஒரு 100 டச் பண்ணுது. கரெக்ட்.
மற்றபடி 89. இன்னொரு விஷயம், நாங்க வந்து பாத்தீங்கன்னா எதனால இந்த டைம் சேவ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஃபுட்டு வீட்ல இருந்தே கொண்டு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், லஞ்சு சாப்பிட்டோம் மட்டும் சொன்னேன். என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு வீட்லயே நேற்று நைட்டே எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் 3 o'clock எழுந்திரிச்சு பிரெட் அண்ட் ஆம்லெட் ரெடி பண்ணிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ப்ளஸ் லஞ்சுக்கு வந்து புளி சாதம், உருளைக்கிழங்கு, எக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ எங்கேயுமே நாங்கள் நிறுத்தி கடையை தேடியோ இல்லை வெயிட் பண்ணியோ சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலையே அமையல. எஸ், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன் டைம் ரீச் ஆயிருக்கோம், சேஃபாக ரீச் ஆயிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஆண்டி வந்து வேணாம் நம்ம வெளில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஆனால் அப்புறம் ஹெல்ப் பண்ணிட்டா எனக்கு. ஏன்னா பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. பட் ரொம்ப நல்லா சாப்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட லஞ்சுக்கு ஒரு 1 hour, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 hour, 2 hours வேஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து எங்களுக்கு மொத்தமாகவே ஒரு 45 minutesல முடிஞ்சிருச்சு. அதுவே பெரிய சேவ். ஸோ நீங்களும் அடுத்த டைம் வந்து ஒரு லாங் டிரைவ் இல்லை ஒரு டிராவல் பிளான் பண்றீங்க அப்படின்னா சாப்பாடு வீட்ல இருந்தே கொண்டு வந்துருங்க. அப்போ வந்து உங்களால நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். புளிசோறு கட்டிக்கோங்க. எஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேற ஒரு ஸ்டேட் போறீங்க, அங்கே உங்களுக்கு சாப்பாடு செட் ஆகல அப்படின்னா அந்த ஹோல் டேவே உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ட்ராவலில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால வீட்டிலேருந்து வர அன்னைக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் ஆகிடலாம். சாப்பாடு மட்டும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் பழம் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ஸோ ஜூஸ் போட்டு குடிச்சோம். ஆமாம், பழம் சாப்பிட்டோம். ஸோ டீஹைட்ரேஷன் இல்லாமல் வாட்டர் ஒரு 20 liters கேன் எடுத்துக்கிட்டோம். ஸோ டீஹைட்ரேஷன் இல்லாமல் தண்ணி நேரமும் ஸோ பக்காவாக இருந்ததுங்க. ஈஸியாக இருந்தது எங்களுக்கு வரதுக்கு. எஸ், ஸோ இப்போ நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு எங்களோட ரூமை காட்டுறோம். அண்ட் ரூம்லேருந்து நாங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணுறோம். பாய். டைம் வந்து 6:30 ஆகிறதுக்கு 1 minute இருக்கு. ஹோட்டல் கிராண்ட் 715 கிலோமீட்டர். இந்த ஹோட்டல்ல தான் நாங்க தங்க போறோம். எஸ், switch on the light. நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஹே கைஸ், என்ன வந்தோட ஹேர் ஸ்டைல் அட்ஜஸ்ட் பண்றீங்க? எதுக்கு ரெடி ஆகிறீங்க? தூங்குறதுக்கா? ஸோ 6:30க்குலாம் நாங்கள் சென்னையிலேருந்து ஹைதராபாத் ரீச் ஆயிட்டோம். எதிர்பார்க்கவே இல்லை, ஆளுக்கு கொண்டாடுறாங்க. எல்லாத்துக்கும் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாங்கள் வந்து ஹைதராபாத் ரேலிக்கு வந்து ரெடி ஆகி நாளைக்கு கிளம்பி அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம்.